ஓகே தானே, ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு தான் சொல்லுவேன் எனக்கு. ஏன்னா விக்னேஷ் ராஜாவோட போர்த்தொழில் பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு வருது திருப்பி இந்த படம். ஸோ அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தனுஷ் அவர்கள் ஆல்ரெடி போன வருஷம் கொடுத்த படங்கள் வெவ்வேறு ஜேனர் வேற விதமாக இருந்ததுனால தனுஷ் விக்னேஷ் ராஜா காம்போன்னு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் எனக்கு அது ஃபுல்ஃபில்லிங்காக இல்லை. முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அது மொத்தமா வேற விதமான ஒரு இது. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்ற ஜோனர் தான். பட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எமோஷனல் டிராமாவா தான் போச்சு. அது நிறைய படங்களை நம்ம பார்த்து சலிச்ச ஒரு விஷயம் தான். தனுஷ் நடிச்சிருக்காருனாலும் அதை எவ்வளோ இடத்துல காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காருனாலும் பட் கதையா பார்க்குறப்ப நம்மளுக்கு அது ஆல்ரெடி பார்த்தது ஒரு சலிப்பு வந்துச்சு. இன்ஃபேக்ட் கே.எஸ். ரவிக்குமாரோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஒரு ஆக்டரா பார்க்குறோம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதோட மேக் ஓவரே சூப்பராக இருந்தது அவருக்கு. அதெல்லாம் தாண்டி அது அந்த சாராம்சம் எப்படி இருக்கும், நம்ம ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இப்படி ஒரு அப்பா பையன் கேரக்டர் அது கொண்டு போற விதம் அது இப்படிதான் இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரியே ரைட்டிங் இருந்தனால அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவரையுமே கொஞ்சம் குறைச்சி எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. பட் அதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பயன்படுத்திருக்கலாம்னு தோணுச்சு. ஆக்சுவலா இதுல யார் வில்லன்றது தான் நம்மளுக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன். ஜெயராம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர் வில்லனா அவர் வில்லனான்ற ஒரு பேட்டர்னுக்குள்ள போகும்போது நிறைய இடங்கள்ல ஜெயராம் தான் வில்லனா வருவார். ஸோ அவரை தேடுறது படி பாத்தீங்கன்னா நியாயப்படி ஒரு திருட அவரை தேடுறாரு. அது அப்போ அவன் வில்லன் கிடையாது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ இவன் வில்லன் அந்த மாதிரி தான். ஸோ வில்லன் இதுல யாருன்றதுலயே கொஞ்சம் குழப்பம் இருந்ததுல. அது வந்து செகண்ட் ஹாஃப்லயும் நிறைய இடங்கள்ல பண்ணுச்சு. ஒன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இந்த படத்தோட இதுதான் பிளாட்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளாலே ஈஸியா கெஸ் பண்ண முடியற மாதிரி தான் இருந்தது செகண்ட் ஹாஃப்லயுமே. அந்த பேட்டர்ன் அது சொதப்பல் தான். அப்பெல்லாம் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா 1990s அவங்க காட்டின அந்த டைம்ல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்க பேங்கிங்ல. ஏன்னா அப்போ வந்துட்டு ஃபார்ம்ல சைன் பண்ணி இப்பவுமே நிறைய பேர் அது படிக்காம சைன் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் அதுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. அந்த காலத்துல எப்படிலாம் ஏமாத்திருப்பாங்கன்றதுதான். ஸோ அது வந்து அதனால அவங்களுக்கு வந்து அது வந்து அப்படி ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க ஒழிய பேங்கிங்ல ஏமாந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது. பட் பாடல்கள்னு வரும்போது ஜிவியோட ஏதோ ஒரு பாட்டு இந்த படத்தோட படம் வரதுக்கு முன்னாடியே நல்லா ரீச் இருக்கும்ல. பட் இந்த படத்துல அது மிஸ் ஆயிடுச்சோன்னு தோணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பெருசா ஓகே தான். அவரோட அந்த இன்டென்ஸான ஒரு சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி அந்த ஹைப்பே ஏத்துற சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு உடனே அடுத்த சீன் அந்த ஹைப் குறையறதுனால அது பெருசா எடுப்பல. கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதான் சொன்ன மாதிரி சூரஜே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அவர் வருவார், அதுக்கப்புறம் காணாம போயிருவார், திருப்பி செகண்ட் ஹாஃப்ல தான் வருவார். அந்த மாதிரி நிறைய இடத்துல அவருக்கு இன்னும் அதிகமா கொடுத்துருக்கலாம். பட் அது கொடுக்கல. அது தேவையே இல்லை, அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த கேரக்டரே அவசியம் இல்லை. ஹீரோயினோட அந்த ஒரு மேபி ஷார்ப் ஃபேஸ்க்காக வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த கேரக்டரே வேணாம். நிறைய ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அந்த கேரக்டரே மறந்துடுவோம் நம்ம. ஏன்னா படத்துலயும் வராது, நம்மளுக்கு அந்த படத்துல அது தேவையும் படல. ஸோ திருப்பி வரும்போது அது பெருசா நம்மளுக்கு அது எஃபெக்டிவா இல்லை. பண்ணலாம், பார்க்கலாம். ரொம்ப வல்கர்லாம் இல்லை. ஸோ எல்லாரும் வந்து பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு பிடிக்குமான்றது, ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க, கமர்ஷியலா பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எலமெண்ட் இதுல இல்லை, கொஞ்சம் மிஸ் தான். அது எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவரோட மேபி வேற ஜானர் ட்ரை பண்ணலாம்னு முயற்சி பண்ணியிருக்காரு. பட் மேக்கிங்கா பாக்குறப்போ ஒரு டேரக்டரா மேக்கிங்கா செமையா இருந்தது. நிறைய இடத்துல அந்த 1990s நிறைய இடத்துல கொண்டு வந்திருப்பாரு. ஸோ மேக்கிங்கா வரும்போது நல்லா இருந்தது. எனக்கு பிரச்சனை ரைட்டிங் தான். கரா மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள், ஓரளவு ஓகேவா இருந்தது. ஃபேன்ஸுக்கெல்லாம் ஆனால் ரொம்ப பிடிக்கும் மூவிஸ். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக நான் வந்து போர்த்தொழில் டைரக்டருன்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் நான் வந்தேன். பட் அது வந்து கொஞ்சம் ஏமாற்றம் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலா. மற்றபடி ஓகே. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சொன்னேன், ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. தனுஷ் அண்ணாவா இருக்கட்டும், மம்தா பைஜுவா இருக்கட்டும், சூரஜ் சாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயராம் சார்லாம் வந்துட்டு நான் ஆஃப்டர் இது அவரோட 3rd மூவி நினைக்கிறேன் வில்லன் கேரக்டர்ல. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் ராக் பண்ணிட்டார் அவரு, நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸோடனா ஒரு வாட்டி பார்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகலாம், ஏன்னா ஸ்டோரி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலதான், ஏன்னா ரூரல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த லோனோட அவேர்னஸ் சில பேருக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பே பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த விதத்துல அவங்களுக்குலாம் இது வந்து கனெக்ட் ஆகும் ஈஸி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அமிதாப் பைஜுக்கு பெருசா ரோல் இல்லை, ஆனா வந்த சீன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. படம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. போர்த்தொழில் மாதிரி த்ரில்லர் இல்லை, ஆனா வேற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. இது கரப்படம் பார்த்துட்டு வரேன். படம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த விவசாய நிலத்தை வச்சுட்டு லோன் வாங்கின இது எப்படி திருப்பி கட்டுறாங்க, அது பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி இருக்கு. ஃபுல்லா ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டா இருக்கு. பட் என்னன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ஓரியன்டா ட்ரை பண்ணிருக்காங்க. பட் படம் ஹெவி லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்மே செம்ம லேக், செகண்ட் ஆஃப்மே செம்ம லேக். தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது நிறைய வந்து அவருக்கு ஒரு மாஸ் சீன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க.